சிவனடியார்கள் தங்களுக்குள் ஒரு தோழியின் பக்தி பெருமையை கூறுவதாய் மாணிக்கவாசகர் பாடி அமைத்த பாடல் இது. அழகிய ஆடையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே, நம் தோழி சிவபெருமானின் பெருமையை வாயோயாமல் பேசிக்கொண்டிருப்பாள். மனம் மகிழ அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகும். பரவச உலகிலிருந்து அவளால் பூமிக்கு வர இயலாத நிலை ஏற்படும். வேறு எந்த தெய்வத்தையும் இவள் வணங்க மாட்டாள். சிவபெருமான் தான் தலைவன் என பித்து பிடித்து நிற்பாள். இப்படி பக்தர்கள் ஆட்கொண்டிருக்கும் வித்தகரான சிவபெருமான் நம்மையும் ஆட்கொள்ள அவர்தால் பணிவோம். பூக்கள் நிறைந்த இக்குளத்தில் நீராடுவோம் என பாடுகிறார் மாணிக்கவாசகர். சிவா திருச்சிற்றம்பலம். இந்த 15வது பாடல் செல்வி கனிஷ்கா செந்தில் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இப்போ நமக்கு ஒரு கால எம்பெருமான், ஒரு பொண்ணு பக்தி வசப்பட்டால் என்ன செய்வாள் என்று அவளுடைய உடம்பிலே வரக்கூடிய மாற்றங்கள் அதையெல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான பாடல். இந்த பொண்ணே மாணிக்கவாசகர் தான். ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் ஓவோ வாய் ஓவாள் சித்தம் கடிகூற நீரொரு கால் ஓவா எடுத்தாரை கண்பதிப்ப கண்ணில இருந்து கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இங்க வரமாட்டா, எங்கேயோ இருக்கிறா. தேவர்களை கும்பிட மாட்டாள். சிவபெருமானை தவிர வேற யாரையும் அவளுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன். சைவ சித்தாந்தம் என்ன தெரியுமா? நீ எங்கே இருந்து எந்த சாமியை கும்பிட்டாலும் அது எங்க சிவபெருமானுக்கு வந்துடும். இதாங்க ஆச்சரியம். தபால் பெட்டி நம்ம வீட்டுக்கு முன்னால இருக்கு. தபால் பெட்டியில போஸ்ட் போடுறான், ஹெட் போஸ்ட் ஆபீஸுக்கு போயிடும், அப்புறம் தான் மற்ற ஊருக்கு போகும். அது மாதிரி எல்லா தெய்வங்களும் உங்க வீட்டுக்கு முன்னால இருக்கிற போஸ்ட் பாக்ஸ் சிவபெருமான், ஹெட் போஸ்ட் ஆபீஸ். யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருகுவார். அது மாதிரி வேற தெய்வத்தை கும்பிட மாட்டாள். இவளுக்கு எல்லாம் சிவபெருமான் என்று மெய்ப்பாட்டை காட்டக்கூடிய பாடல் 15ஆம் திருப்பாடல். செல்வி கனிஷ்கா செந்திலுக்கு வாழ்த்து. அடுத்து 16